அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்கம் போடுறோம். வேக்கம் போட்டு ஏசி ஆயில் இருக்குது. இது ஏசி ஆயில் அது வந்து டாப்அப் பண்ண போகிறோம். ஏசி கம்ப்ரஸ் ஆயில் எப்படி வலிக்கும் போது பாருங்கள். அதுவும் நம்ம 2 ஃபில்ட்ரு மாற்ற போகிறோம். ஏசி ஃபில்ட்ரே மாற்ற போகிறோம். 2 பாருங்கள். இப்போ வேக்கம் போயின்னு இருக்குது, கட் பண்ணியிருக்கு, ஏர் வலிக்குது. வலித்த உடனே நம்ம ஆயில் ஊற்ற வேண்டியதான். ஆயில் ஊற்ற காட்டுறேன். வாங்க கிட்ட வாங்க. கிட்ட ஆயில் வந்து பாருங்கள். டியூப்பை நான் இதில் விட்றேன். விட்டு நம்ம அது பண்ண உடனே ஆயில் அப்படி வெளியிடுவாங்க. நம்மளோட வேகமாக அதை பிடிக்க மாட்டோம். அது வேகமாக பிடிச்சி இதாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் டாப்அப் பண்ணுவோம் ஈஸியாக. ஒரு சில சமயத்தில் டியூப் கட்டி ஊற்றணும். அதுமாதிரி ஊற்றலாம். இது மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி டைமில் அதுமாதிரி ஊற்றணும். வந்து நம்ம ஃபில்ட்ரு மாற்றலாம். ஏசி ஃபில்ட்ரு மாற்றலாம். உள்ளே வாங்க காரில் காட்டுறேன். வாங்க எப்படி மாட்டணும் காட்டுறேன். பாருங்கள் இந்த கேப் திருத்துங்களா வழி ஃபில்ட்ரு போகிறதுக்கு அப்படியே அழகாக ஃபில்டர் அடித்தாங்கன்னா அழகாக போயிடும். ஸ்விஃப்ட் கார் 50 டிசைர் காரில் மாட்டின்னு வரேன். இப்போ இந்த ஒரு கேப் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கேப் வந்து இந்த லாக் இருக்குது பாருங்கள். இந்த இங்கே ஒரு லாக்கு இங்கே ஒரு லாக்கு கரெக்டாக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். கேட்டேன் நம்ம ஒன்றும் இல்லை போய்ட்டு அழுத்தினாவே போயிடும். கரெக்டாக போகணும். மாற்றி போட வராது. அவ்வளோதான் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தெரியுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே ஒரு லாக் இருக்கா, இங்கே ஒரு லாக் இருக்குது. இல்லை அப்படி அழுத்தினோன்னா ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே உட்காந்துரும். இப்போ நம்மளுக்கு தேவை நம்ம எப்படி கட்டுறதுன்னா இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, விரல வச்சுருக்கிற பாருங்கள். அந்த லாக் அப்படியே லைட்டாக தூக்கி விட்டா போதும். வந்துச்சு பாருங்கள் அழகாக. அதே அந்த சைடில் தூக்கி விடணும். தூக்கி விட்டால் அவ்வளோதான் இந்த ஓப்பன் டோர் வந்துடும். இப்போ நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபில்டர் உள்ள அப்படியே ஒரு ப்ரெஸ் அவ்வளோ ஒரு ப்ரெஸ் திருப்பி இந்த மாற்றி உல்ட்டாவாக பண்ணிங்கன்னா உட்காராது. அதுக்கேற்ற கரெக்டாக உட்காந்துச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துரும். ப்ளஸ் நிறைய பேருக்கு அந்த க்ளோ பாக்ஸ் எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல 2 காது வருதுங்கள, இந்த 2 காது கரெக்டாக இங்கே வண்டியாக காட்டு. இங்கே ஒரு இதுக்கு பாருங்கள் கீழ் மாதிரி இந்த 2 இடத்துல கரெக்டாக இந்த 2 காதை வந்து அதில் உட்காரணும். கரெக்டாக உட்காரணும். இந்த மாதிரி கரெக்டாக அதில் உட்காரணும். உட்காந்துட்டு லைட்டாக எடுத்து விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ப்ரெஸ் அவள் தான் ஃபினிஷ் முடிச்சு. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்விஃப்ட் காரில் வந்து கேஸ் அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த மவுத் தெரிதுங்களா, அந்த கேஸ் அடாப்டரு உங்களுக்கு இந்த ஷார்ப்பாக தெரிஞ்சு பாருங்க. இதுதான் நம்ம கேஸில் ஓட்டை போட்டு இது பண்ணணும். நம்ம இதுக்கு கேஸ் ஸ்டீனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லூஸ் பண்ணணும். இந்த ஹேண்டில் நல்லா லூஸ் பண்ணணும். அப்படியே போட்டிங்கன்னா கேஸ் லீக் ஆகிடும். நல்லா லூஸ் பண்ணோன்னா அந்த நீடில் உள்ளே போகுது பாருங்கள். நீடில் நல்லா உள்ளே போச்சா, உள்ளே போகணும். அப்புறம் தான் நம்ம இந்த கேஸ் ஸ்டீனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். கேஸ் ஸ்டீனில் த்ரெட்டு ஏற்றிடணும். ஃபுல் த்ரெட்டு ஏற்றணும். ஏற்றி ஒரு நார்மல் டைட் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா கேஸ் லீக் ஆகிடும். நார்மல் டைட் பண்ணிட்டு மேலே த்ரெட்டையும் டைட் பண்ணிட்டு இப்போ கேஸ் ஃபில் பண்ணலாம். வந்து ஓப்பனில் இருக்கணும். இப்போ நம்ம இதை டைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நீடில் பார்த்தீங்களா, அந்த நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த கேனை ஓட்ட போடுச்சுன்னா அது கேஸ் வெளியே வரும். இங்கே காட்டுவா கேஸ், இங்கே காட்டு பாருங்கள். உங்களுக்கு கேஸ் போகிறது தெரியும் பாருங்க. உள்ளே போகிறது தெரியுதா, இந்த லென்ஸில் தெரியுது பாருங்கள். கேஸ் போகுது, கொஞ்சமாக ஏறுது, கேஸ் ஏறுது. இப்போ கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஏற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஏசி ஆன் பண்ணுது. ஏசி ஆன் பண்ணால் உங்களுக்கு கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நியூட்ரல் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீட்டரில் வந்து நமக்கு 50 கிட்ட வந்து பாருங்கள். 50க்குள்ளே இறங்கணும். அந்த 50 மேலே போகக்கூடாது பாருங்கள். நான் வந்து கேஸ் ஏற்ற உங்களுக்கு மேலே போயிட்டு மெட்டியாக வரும். லூஸ் பண்ணிட்டு
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கேஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டோம். ஆனால் வந்து இப்போ ஏசி கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா ஃபேன் ஓடல உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் ஏசி ஃபேன் ஓடல. செக் பண்ணலாம். ஏசி ஃபேன் ஓடல எதனாலன்னு செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் சார்ஜிங் செக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபேன் மோட்ரு ஓடலைன்னா வந்து ஃபேன் மோட்ரு இருக்கிற காயில் ப்ரெஷ்ஷு எல்லாமே போயிடுச்சு, வீக் ஆகிட்டுருக்கு. அதை தட்டினா தான் ஓடிச்சு. அதை வச்சு நாங்கள் கேஸ் அடிச்சுட்டு ஃபேன் மோட்ரு கழட்டி நாங்கள் பார்த்தா உள்ள ப்ரெஷ்லாம் போயிடுச்சு, ஸ்லோவாக ஓடிச்சு. அதனால் நாங்கள் கழட்டிட்டு ஃபேன் மோட்ரு மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஏசி ஆன் பண்ணோம். சூப்பராக ஆகிடுச்சு. ரிட்டர்ன்ஸும் நல்லா இறங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூலிங் வந்துடுச்சு வண்டியில். பக்காவாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆகலை ஏசி. உடனே கேஸ் ஏற்றத்தில் கட் ஆகுதுன்னா ஃபேன் செக் பண்ணுங்கள், அப்படியே தண்ணி லெவல் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் சார்ஜிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 380 கிராம்ஸ் அந்த ஏற்றணும் 400க்குள்ளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.